ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, இது மாதிரி கேப்பை வச்சு பில்லோ கவர் தாங்க தைக்க போகிறோம். டேப் அளவு எதுவும் இல்லாமல் பில்லோவை வச்சு எப்படி நம்ம அளவெடுத்து தைக்கிறது, ஈஸியாக மெத்தடில் தைக்கிறதுன்ட்டு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி 3 பில்லோ தைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள். இது போன வருஷம் தைச்சிது, வெளுத்துடுச்சு. அதனால் நான் இப்போ புதுசாக தைக்க போகிறேன். நான் போன வருஷம் பொங்கலுக்கு 2 பெட்ஷீட் ஆஃபரில் வாங்கியிருந்தேங்க. அதில் ஒரு பெட்ஷீட் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மீதி கிளாத்தில் மீந்திருக்கு பாருங்கள். ஒரு பெட்ஷீட்டில் வந்துட்டு 6 பில்லோ கவர் வரைக்கும் நம்ம தைக்கலாம். நான் இப்போ பிங்க் கலர் வந்துட்டு இந்த பெட்ஷீட் பார்டர் எல்லாமே பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த பார்டர் வந்துட்டு நான் கேப்புக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த பெட்ஷீட் வந்துட்டு சிங்கிள் ஃபீஸ் 599 போட்டிருந்தாங்க. ஆனால் ஆஃபரில் வந்துட்டு 2 பெட்ஷீட்டும் சேர்த்து 299 போட்டிருந்தாங்க. அதனால் நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஒரு பெட்ஷீட்டில் 6 பில்லோ கவர் வருது, நமக்கு லாபம் தானே. இப்போ வந்துட்டு நம்ம எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பில்லோ கவருக்கு ஏற்ற மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே பில்லோவை கரெக்டாக இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு சுற்றி தையல் அடிக்கணும் இல்லையா, சைடு தையல், அதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு 1 இன்ச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி தையலுக்கு போடுறதுக்கு கேப் விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 பில்லோ கவர் தைக்க போகிறேன். அதனால் சேம் சைஸில் வந்துட்டு 2 பில்லோ கவருக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பழைய பில்லோ கவரில் ரொம்ப சின்னதாக கேப்பு தைச்சிருக்கேன். இப்போ நான் வந்துட்டு பெருசாக தைக்க போகிறேன். இப்போ நான் இந்த கை சைஸுக்கு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள். முன்ன ஒரு விரல் இருந்தது, இப்போ 4 காட்டி விரல், கட்டை விரலும் விரிச்சா எவ்வளோ அகலம் வருமோ அந்த அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். நான் 2 கேப்பு தைக்க போகிறதால நான் டபுளாக இது மாதிரி கை வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம கேப்போட நுண்ணியில் வந்துட்டு மடித்து அடிக்கணும். அதனால் நான் இருக்கிற கிளாத்தை அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ வந்துட்டு நமக்கு 2 கேப்பு தேவை, அதனால் நான் டபுளாக ஃபோல்டு பண்ணிவிட்டு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறேன். அந்த பில்லோ கவரோட அகலத்துக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு இது மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கேப்பு பகுதி வந்துட்டு சென்ட்ரலில் வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நல்ல பக்கமும் ஒன்றை பார்த்த மாதிரி சென்ட்ரலில் வச்சுக்கணும். இது மாதிரி சென்ட்ரலில் வச்சுட்டு நீங்கள் 2 பக்கமும் பின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு கலையாமல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தையல் போடுறப்போ அந்த ஷேப் வந்துட்டு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? நான் பின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 பக்கமும் இது மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தையல் போடுறப்ப வந்துட்டு கரெக்டாக வரும். நான் தையல் போடுறத காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் பின்ன எதுவும் கழட்ட தேவையில்லை. கழட்டாமல் மேல் பகுதியை மட்டும் நீங்கள் தையல் அடித்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் அடிச்சுக்கோங்க. அப்படியே ஈக்குவலாக கிளாத்தை வச்சுட்டு தையல் போட்டுக்கிட்டே வாங்க. முடிகிறப்பவும் கட் அடிச்சுக்கோங்க. இது மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு சைடு இருக்கிற பின்னை மட்டும் எடுத்துடுங்க. ஓகேவா? ஒரு சைடு இருக்கிற பின்னை மட்டும் கழட்டிட்டு நம்ம சென்ட்ரல் கிளாத் வச்சு இல்லையா கேப்புக்கு, அந்த இடத்த வந்துட்டு நம்ம கொஞ்சம் டபுளாக ஃபோல்டு பண்ணி மடிச்சு அடிக்க போகிறோம். இது மாதிரி டபுளாக ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கோங்க. இது மாதிரி மடித்து அடிச்சுட்டு இப்போ பழைய மாதிரி எப்படி இருந்ததோ அப்படியே வச்சுக்கோங்க. அந்த பின்னு எதுவும் கழட்ட தேவையில்ல. ஒரு சைடு பின்னு அப்படியே இருந்தது இல்லையா, முன்ன எப்படி பிளேஸ் இருந்ததோ அதே மாதிரியே 3 கிளாத்து சேமாக இருக்க மாதிரி வச்சுக்கிட்டு இப்போ நாம் பில்லோ கவருக்கு 2 சைடும் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். 2 பக்கமும் இது மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க. முடிக்கிறப்போ கட் அடிச்சுக்கோங்க. எனக்கு கீழே தையல் அடிக்கிற வேலை இல்லை, ஏன்னா ஃபோல்டிங்லேயே வந்துடுச்சு. அதனால் இப்போ 2வது பக்கமும் இது மாதிரி கட் அடித்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. அந்த கேப்பு வர பகுதியிலையும் ஒரு டைம் கட் அடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம தையல் போட்டாச்சு. இப்போ நம்ம பிரித்து விட்டுக்கலாம். அந்த 4 பக்கம் முக்கில் வந்துட்டு விரல் விட்டு அந்த மடக்கியிருக்க துணியெல்லாம் கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் ஷேப் வந்துட்டு நம்ம கரெக்டாக கிடைக்கும். இது மாதிரி கேப்பு பகுதியெல்லாம் விரல் விட்டு கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், தச்சு முடிச்சாச்சு. அழகாக நமக்கு கிடச்சிச்சு பாருங்கள். ரெடிமேடில் வாங்கின மாதிரியே இருக்குது பாருங்கள். தச்ச மாதிரியே தெரியல. நான் பில்லோ போட்டு காட்டுறேன் பாருங்கள். அழகாக இருக்குது. உள்ளே வந்துட்டு பில்லோ இருக்கிற மாதிரியே தெரியாது. நான் இது மாதிரி 3 பில்லோ வந்துட்டு தச்சு முடிச்சிட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.